சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க. நம்ம காசி சத்திரத்தில் அருமையான இடியப்பம் புளியிற மிஷின்பா பாருங்கள். இடியப்பம் தானே பலகாரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரிப்பேரிங் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லாருமே வீடுகளில் இடியப்பத்தை ஆம்பளையில் கூப்பிட்டு தான் புளிய சொல்லுவாங்க. அந்த கண் அடைச்சிக்கும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் எண்ணெய் தடவணும், மாவு நல்லா சலிச்சிருக்கணும். அப்போது அது பக்குவமாக மாவை வேற பிணையணும். நிறைய பேர் இடியப்பத்தை கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், இடியப்பம் வெள்ளை பணியாரம் அதெல்லாம் அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி தட்டை சுற்றி சுற்றி விடுறாங்க. அவிச்ச இடியப்பம் நம்ம போடுற மாவு வெந்து அவிச்ச இடியப்பனா அப்படி மல்லிகைப்பூ மாதிரி வரும் பாருங்கள். ஒரு நேரத்தில் எவ்வளோ பெரிய தட்டு நிறைய வந்துடுது. ஒரு 10-12 பேர் சாப்பிட்லாம். தாளித்தாலும் தேங்காய் பூ சீனி போட்டு பிணைஞ்சாலும் தேங்காய் பால் ஊற்றினாலும் ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இதெல்லாம் என்ன நடக்குது? நம்ம நகரத்தார் எதுனாலும் உடனே காசிக்கு பண்ணணும், காசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிறாங்க. பாருங்கள், எப்போவுமே காசிக்கு ட்ரெயினில் புக் பண்ணி 76 ஊரில் இருந்து காசி சத்திரத்தில் இப்போ சிவராத்திரிக்கு எல்லோரும் போயிருக்காங்க. அற்புத தரிசனம்ல அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. பார்க்கையிலே நம்ம வீட்லேயும் விசேஷம் வரும். எல்லா நல்ல காரியமும் உடனே வந்துடும். அர்ஜுனண்ணா வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். இந்த முதல் இது கொஞ்சம் தனியா எடுத்து ஆயில் தடை இருக்காங்க. அதுல ஆயில் தடை இருக்காங்க.